எப்போதுமே ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. தேவன் தான் இதை செய்து கொண்டு இருக்கிறார். இது மனுஷனால உண்டானதா, இது பிசாசின் காரியமா, இல்லை கர்த்தர் தான் இதை நடத்துகிறாரா என்பதை எப்படி உணர முடியும் என்று சொன்னால், ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தால் மட்டும்தான். வருகிற சோதனை எதனால் வந்தது, தேவன் எதனாலே சோதித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்த ஒரு வாழ்க்கையை இன்னைக்கு முடிவெடுங்க. நான் இந்த பூமியிலே உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கர்த்தருடைய அன்பிலே நிலைத்திருந்து தேவனுடைய பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்று, எத்தனை பாடுகள் வந்தாலும், ஏன் எதனால் இதை கர்த்தர் அனுமதித்தார், என்ன தவறு செய்தேன் என்று சொல்லி என் பாவத்தை அறிக்கையிட்டு பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் திரும்பி போவேன். தேவன் என்னோடு கூட இருந்து என்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார் என்று சொல்லி யோபுவை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்தார் யோபு. எதனால தவறுனேன்னு தெரியல, எல்லாரையும் கேட்கிறார். இதே வேற யாருன்னா, நான் உண்மையா இருந்தேன், உத்தமனா இருந்தேன், தேவனுக்கு பயந்திருந்தேன், கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி இருப்பாங்க. ஆனா ஆவி